சரி, இப்போ சவுக்கு சங்கர் வந்து பல நாள் தேடப்படும் குற்றவாளியோ, அல்லது பல கொலைகள் செஞ்சுட்டு வந்து தலைமறைவா இருக்கக்கூடிய ஒரு நபரோ, அவர் கதவு திறக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. பார்த்தீங்களா? அது சொந்தமா இல்லை வாடகையான்றது நமக்கு தெரியாது. வேறு விஷயம். அப்படி இருக்கும்போது, அந்த இடத்துல நீங்கள் வந்து தீயணைப்பு படை, அது இதுன்னு வந்து வீட்டில் குடியிருக்கிற வீட்டில் நீங்கள் வந்து கெட்டப்பறை வச்சு அந்த கதவை இடிச்சிட்டு உள்ளே போய் சோதனை பண்ணுறீங்கன்னு சொன்னால், அப்படி என்னையா உங்களுக்கு வன்மம் சவுக்கு மீது? நான் தான் சொல்கிறேன், இப்போ கதவு திறக்கிறேன்னா வழக்கறிஞர் வரணும் சொல்கிறேன், என்ன தப்பு? அதுக்குள்ளே நீங்கள் வந்து தீயணைப்பு படை அது இதுன்னு போட்டு இறக்கி யாரை பிடிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, சவுக்கு சங்கர் இன்றைக்கி போனாப்புல வேலை, நாளைக்கு வெளியே வரதானே போகிறான், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க போகிறாப்புலையா? பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராகி, எல்லாமே சோதனை. என்ன சோதனை? எனக்கு ஒன்றும் புரியல. வெடிகுண்டு வச்சுருக்காரான். இப்போ இது வந்து இப்போ சவுக்குக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ வெளியே வந்து வீடியோ விட்டார்னா முன்னாடி 15 லட்ச ரூபா வந்தது, இப்போ 25-30 லட்ச ரூபா வரப்போகுது சவுக்கு மீடியாவுக்கு. அவ்வளோதான் நடக்க போகுது. உங்களால் செந்தில் பாலாஜியுடைய தம்பியை கைது பண்ண முடியலையே. அவராக தானே வந்து சரண்டர் ஆனார் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு. 1998 திமுகவினுடைய அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளானது நானும் சுமார் 100 நாள் ஜெயிலில் இருந்த எங்களை நிர்வாணப்படுத்தி காலை மாலை இரவு 2 வேளையும் நிர்வாணப்படுத்தி அட்டேரின்னு அடிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? திமுக சொன்னது தீவிரவாதத்தை தமிழ்நாட்டில் ஒடுக்குறோம். ஏன்னா ஜெயிலில் உள்ளவனை அடித்தா தீவிரவாதம் ஒழுங்கிடுமா? திமுக ஆட்சி இருக்குது, இன்றைக்கி நீங்கள் ஆட்டம் போடுறீங்க, நாளைக்கு ஆட்சி இல்லைன்னா உங்களை இப்படி பண்ணால் அப்போ கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம், எல்லா மயிர் சுதந்திரமும் பேசுவீங்களா இல்லையா? நீங்கள் நான் வச்சுருக்கேன், வரட்டும், அந்த ஒரு காலம் வரும்போது இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். இப்போ நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஓடி ஒளிந்த சவுக்கு சங்கர், தட்டி தூக்கிய போலீஸ். எப்படி தலைப்பு நல்லா இருக்கா? இந்த வகையில் அதிமுக இவர்கள் தன்மானம், இனமானம், மயிர்மானம், அப்புறம் வாயில வருது சும்மா கிடங்கு பேசுகிறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரகம் அவர்கள். சார் வணக்கம். சார் வாங்க. சார், சவுக்கு சங்கர் என்று இன்னைக்கு அதிரடியான ஒரு கைது, பின்னணி என்ன சார், எப்படி பார்க்குறீங்க இதை? திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுவெளியில் யார் பேசினாலும் அவங்களுக்கு இதுதான் நிலை அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக தான் பார்க்க முடியும். ஏற்கனவே பத்திரிக்கையில் வராக்கிய கூட சும்மா ஒரு யூடியூப், அவர் ஒன்றும் பிரபலமான யூடியூப் கூட இல்லை, ஒரு ஆரம்பிக்கிறாருன்னா அதுக்கு முன்னால் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. கைது பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஓகே, ஆளுங்கட்சியை விமர்சித்து பேசுகிறாங்க. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனரை ஏதோ சொல்லிட்டு தான் ஆகும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமாகவும் எனக்கு பார்க்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஒரு நிலைக்கு வந்த பிறகு யாருன்னா கூப்பிட்டு அப்படி மிரட்டி காசு பறிப்பாங்களா? நான் கேட்குறேன். சவுக்குக்கு அப்போ இன்றைக்கி தண்ணீரை வெற்ற ஒரு சவுக்கு உட்காந்து பேசுனது, சவுக்கு மீடியா மூலியமாகவே அவருக்கு வந்து நிறைய இன்கம் வருது, இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து இதை கெடுத்துக்கிறதுக்காக எவனோ தூக்கிட்டு வந்து ஆஃபீஸில் உட்கார வச்சு அவரை அடித்து அவர்கிட்ட இருக்கிற காசை பிடுங்குவாங்களாம். கொஞ்சமாச்சும் லாஜிக்கை பாருங்கள். சொல்லி தான் வழக்கு அப்படி தான் பதிவு பண்ணுறாங்க. ஒரு வீடியோ எடுக்க சொல்லி வற்புறுத்தினார், அந்த எடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவரை கூப்பிட்டு அவர் வந்து பேசுறதுக்கு வந்தார் ஆஃபீஸுக்கு. அவரை அடித்து அவர்கிட்ட இந்த 2 லட்ச ரூபா பிடிக்கிட்டு இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோ எடுப்பேன்னு சொன்னார். அப்படின்னு எந்த வீடியோ எடுப்பேன்னு சொன்னார்? அதெல்லாம் இல்லை. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட வந்து காவல்துறை ஒரு மோட்டிவ். நான் என்ன சொல்கிறேன், சரி நீங்கள் கைது பண்ணுங்கள், கைது பண்ணணும் போலீஸ் ஒருத்தர முடியும். இப்போ என்னையும் உங்களை யாரை கைது பண்ணணும்னு முடிவு பண்ணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் கைது பண்ணுவாங்க. அது வந்து காவல்துறைக்கே உண்டான அதிகாரம். அது வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து இன்ன வரையும் நடந்துட்டு வரக்கூடிய இது. அது இருக்கட்டும், நடக்கட்டும். சரி, இப்போ சவுக்கு சங்கர் வந்து பல நாள் தேடப்படும் குற்றவாளியோ, அல்லது பல கொலைகள் செஞ்சுட்டு வந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு நபரோ, அவர் கதவு திறக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. பார்த்தீங்களா? அது சொந்தமாக இல்லை வாடகையான்றது நமக்கு தெரியாது. வேறு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து தீயணைப்பு படை, அது இதுன்னு வந்து வீட்டில் குடியிருக்கிற வீட்டில் நீங்கள் வந்து கெட்டப்பறை வச்சு அந்த கதவை இடிச்சிட்டு உள்ளே போய் சோதனை பண்ணுறீங்கன்னு சொன்னால், அப்படி என்னையா உங்களுக்கு வன்மம் சவுக்கு மீது? திமுகவுக்கு எதிராக பேசுறதை தவிர வேறு என்ன பண்ணுறாப்புல?
போலீஸுக்கு எதிராக கூட சில பேர் பேசுகிறார். அதுக்குன்னு ஒட்டுமொத்த போலீஸை பற்றியும் பேசல. சில போலீஸ் அதிகாரிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருக்கு யார் தராங்க? போலீஸ்லேருந்து தானே அவருக்கு வருது இது வருது. இவர் இப்படி பண்ணுறாரு, அவர் இப்படி பண்ணுறாரு. போலீஸ் அதிகாரிகளுக்குள்ளே ஒருத்தர் மோட்டிவில் எடுத்து கொடுக்குறாங்க. அவர் பேசுகிறாரு. சரி, பேசுறது வழக்கு போடுங்க, அவர் நீதிமன்றம் சந்திக்கிறார். பட் இப்படி ஒரு அட்ராசிட்டி பார்த்தீங்கல்ல நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா? இல்லை, காத்திருந்து தூக்கிட்டு போய் இப்போ இது திமுக ஐடிவிங்கு திமுக எல்லாம் பாருங்கள் போய் ஒழிஞ்சிக்கிட்டான், போய் அது பண்ணிட்டான். ஏன் போலீஸ் வந்தோடனே ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே? இவ்வளோ வீரமாக திறக்கவே இல்லையே. நான் தான் சொல்கிறேன், இப்போ கதவு திறக்கிறேன்னா வழக்கறிஞர் வரணும் சொல்கிறார். என்ன தப்பு? அதுக்குள்ளே நீங்கள் வந்து தீயணைப்பு படை அது இதுன்னு போட்டு இறக்கி யாரை பிடிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, சவுக்கு சங்கர் இன்றைக்கி போனாப்புல வேலை, நாளைக்கு வெளியே வரதானே போகிறான், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க போகிறாப்புலையா? நான் கேட்குறேன் உங்களுக்கு, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க போகிறாப்புல இல்லையே. அப்போ காவல்துறையே இப்படி வந்து ஒரு அட்ராசிட்டியாக நடந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராகு, எல்லாமே சோதனை. என்ன சோதனை? எனக்கு ஒன்றும் புரியல. வெடிகுண்டு வச்சுருக்காரான், பென்ட்ரைவில் தான் வச்சுருப்பாரா இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து சில இதில் வந்து பொதுவெளியில் பேசாதுன்னு சொன்னால் நீங்கள் வழக்கு போடுங்க, வழக்கை எதிர்கொள்ள போகிறாப்புல. இப்போ இது வந்து இப்போ சவுக்குக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ வெளியே வந்து வீடியோ விட்டார்னா முன்னாடி 15 லட்ச ரூபா வந்தது, இப்போ 25-30 லட்ச ரூபா வரப்போகுது சவுக்கு மீடியாவுக்கு. அவ்வளோதான் நடக்க போகுது. நீங்கள் ஏற்கனவே வந்து சவுக்கு மீடியாவை தடை பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் தந்தார், அதையும் தடை பண்ணீங்க. இப்போ 3வது திறந்து தான் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த வாட்டி வந்து இதையும் தடை பண்ணிங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனல் திறக்க போகிறாப்புல. ஏன்னா மக்கள் தயாராக இருக்காங்கல்ல பார்க்குறதுக்கு. அப்போது இவ்வளோ மக்களுடைய அதிருப்தி வாங்கிட்டு காவல்துறை ஏன் இப்படி நடவடிக்கை எடுக்கணும்? நீங்கள் கைது பண்ணலாம், யாரை வேணால் எப்போ வேணால் கைது பண்ணலாம். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, அது எந்த மாட்டு கருத்து இல்லை. சரி, இப்போ கதவு திறக்கலை, வெளியே வரட்டும், கைது பண்ணுங்க. இல்லை, நாங்கள் சம்மன் கொடுக்க தான் போனோம், அவர் வாங்காமல் வந்து எங்கள் பணி செய்ய விடாமல் தடுத்தார். சம்மன் கொடுக்க வாங்க போனால் ஒட்டிட்டு வாங்கய்யா, போட்டுட்டு வாங்க, இதுதானே முறை. அப்போ யாரோ ஒருத்தர் யார் மீது ஒருத்தர் புகார் வாங்கிட்டு நீங்கள் வந்து திட்டமிட்டு இப்படி வந்து ஒரு வன்மமான முறையில் கைது பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக நீதி, கருத்துரிமை அப்படின்னு திராவிட மாடல் மேடையில் மட்டும்தான் நீங்கள் இப்படி முடங்குவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் எதிராக செயல்படுவீங்க. எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதவு உடைச்சி கண்ணுக்கு முன்னாடி உடைக்கிறான், அவங்களும் வீடியோ எடுத்து போடுறாங்க. கதவை கண்ணுக்கு முன்னாடி உடைச்சி, இது எந்த விதமான மிரட்டல்? இது ஒரு விதமான மன உளைச்சல் இல்லை? இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஏற்கனவே கீழ்ப்பாக்கத்தில் இருந்தால் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, சாணியை அழித்து அதை அழித்து போட்டு நீங்கள் அங்கேருந்து விரட்டிட்டீங்க. அங்கேருந்து போயிட்டு இப்போ எங்கேயோ போய் பல்லாவரத்தில் இருக்காப்புல. அவன் எங்கே இருக்கா சங்கர்னு எனக்கே தெரியும். இன்றைக்கி அந்த பல்லாவரம் மீனம்பாக்கம் போலீஸ் வந்திருக்கிறதுனால எனக்கு தெரியும் பல்லாவரத்தில் இருக்காருன்ட்டு. புரியுதுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு சொந்த வீடு அந்த இதில் மதுரவாயில் இருந்தாப்புல, அங்கே ஒரு தடவை கைது பண்ணி அது இதுன்னு சொல்லி அது பண்ணிங்க. அடுத்தது கீழ்ப்பாக்கத்தில் இருந்தாப்புல, அங்கே வந்து சாணியை ஊற்றி கழிவு நீரை கொட்டி ஒரு விதமான அட்ராசிட்டி பண்ணி, இப்போது அவர் போயிருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணுறீங்கன்னா இது வன்மமான செயலாக இல்லையா சொல்லுங்கள்? இல்லை, பல கொலைகள் பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிவிட்டு தப்பிச்சு வந்து தலைமுறையாக இருக்காப்புல. உங்களால் செந்தில் பாலாஜியுடைய தம்பியை கைது பண்ண முடியலையே. அவராக தானே வந்து சரண்டர் ஆனார் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு. நம்ம காவல்துறை நேர்மையாக உண்மையாக இருந்ததுன்னா அதை பண்ணியிருக்கோமா இல்லையா? இப்போ ஒரு திருப்பரங்குன்ற விஷயத்தில் எச்ராஜா அங்கே நின்றுட்டு இந்த இந்த தர்காவை உடைச்சிட்டு வேறு இடம் மாற்றுங்க, ரீலொக்கேட்டு அப்படின்னு சொல்லி பேசினாரா இல்லையா? அவங்க மீது வழக்கு தொடுத்து அவரை கைது பண்ணாங்களா திமுக அரசு? ஒரு வழக்க வழிபாட்டு தளத்தை இடிச்சிட்டு தூக்கி வேறு இடத்துல வைங்கன்னு சொல்கிறது அது ஒரு எவ்வளோ மோசமான வார்த்தைங்க அது. அப்போது உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய காவல்துறை எல்லாமே வந்து எளியவனை கண்டால் தான் பாயம், வலியவனை கண்டால் பதுங்குமா? கேட்குறேங்க. இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது இது திமுக தான் திட்டமிட்டு செய்கிறேங்கிறது, அப்படி தான் ஃப்ரேம் ஆகுது. ஆனால் இது ஒரு விஷயமே இல்லை. ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பணம் கேட்டு மாட்டேன், இது சாத்தியமே இல்லை. இதை இவ்வளோ ஃபோர்ஸாக இவ்வளோ இதுவாக கொண்டு போகிற காரணம் என்னன்னா, சவுப்பை வந்து ஏதோ முடக்கி வைக்கணும், தேர்தல் நேரம் வர கிட்ட நெருங்குது, கெட்ட பேருக்கு அரசுக்கு கெட்ட பேர் விதமாக பேசுகிறாங்க என்று திமுக தரப்புலேருந்து யோசிக்கிறாங்கிறது கூட தெரிஞ்சுக்குது. இது இதோட நிற்குமா இல்லை? ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களா, இல்லை அந்த மாதிரி செயல்களையும் இறங்குவாங்களா?
ஏன்னா ஸ்டாலின் வந்து சைலண்ட் ஆனவர் தானே, எதிரியை கூட தொடாதவர் தான் எங்கள் தலைவர் சொல்லி திமுக பல பேர் இன்றைக்கும் பேசுகிறாங்க. எங்களை எவ்வளோ விமர்சித்தாலும் நாங்கள் எங்கள் தலைவர். நான் திமுக ஏன் எதிர்க்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரியல. 1998 திமுகனுடைய அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளானது நானும் ஒரு சுமார் 100 நாள். நாங்கள் ஏற்கனவே ஒரு வழக்கில் ஜெயிலில் இருக்கோம். ஜெயிலில் இருந்த எங்களை நிர்வாணப்படுத்தி காலை மாலை இரவு 2 வேளையும் நிர்வாணப்படுத்தி அட்டேரின்னு அடிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? திமுக சொன்னது தீவிரவாதத்தை தமிழ்நாட்டில் ஒடுக்குறோம். ஏன்னா ஜெயிலில் உள்ளவனை அடித்தா தீவிரவாதம் ஒழியுமா? என்னென்னா அப்போ பாஜக கூட்டணியில் இருந்தது திமுக, புரியுதுங்களா? பாஜக சொன்னதை திமுக செய்தது. அப்போ இது எவ்வளோ பெரிய அரசு பயங்கரவாதம்? அப்போ எது முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சியா திமுக? இது அடி வாங்காத நாய்ங்க, அண்ணா அறிவாலயத்தில் எரிஞ்சு தின்னுக்கிட்டு நாய்ங்க ஒன்றா திமுகக்கு ஆதரவாக பேசுவான். என்னால் எப்படி பேச முடியும்? இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு ஒரு அரசு பயங்கரவாதம் ஏவப்படுதுன்னும் போது நான் எதிர்த்து குரல் கொடுக்குறேன், புரியுதுங்களா? ஏன்னா அது போன்ற ஒரு அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளான நபர்ன்றதுனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. திமுக வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ராசிட்டியில் நம்பர் 1 சொல்லுவேன் நான். ஆனால் அது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்தில், ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அப்படி இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் இப்போ ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கரை கைது பண்ணி கை உடைச்சி ஜெயிலில் அடித்து கை உடைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு சமூக செயல்பாட்டாளராக ஒரு ஊடகவியலாளராக இருக்கார். சரி, அவர் பேசுறது பொய்யே இருக்கட்டும், ஒரு பல பேருக்கு அறிமுகம். அந்த மாதிரி நபரே நீங்கள் வந்து சட்டத்தை மீறி ஒருத்தனை அடித்து சிறைக்குள்ளே கையை உடைக்கிறீங்க. இது எந்த விதமான அரசியல் சொல்லுங்கள்? நீங்கள் எப்படி சாந்தமான ஆள் தான் செய்கிற வேலைகள் அது? அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயமெல்லாம் முதல்வருக்கு தெரியாதா? ஏன்னா இது திமுக விமர்சனம் சொல்லி கைது பண்ணலையே. அவங்க சொல்றது ஒரு இயக்குனர். ஏன் சொன்னால் எப்பவுமே திமுக அப்படி பண்ணாது. வாய்ப்பு கிடைக்கிட்டு வச்சு குத்தலாம். என்ன சொன்னால் ஏற்கனவே அப்படி தானே பண்ணாங்க. பல வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டாலும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் போலீஸு அந்த பெண் போலீஸை பற்றி தவறாக பேசிட்டாருன்னு சொல்லி தானே கைது பண்ணி அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணாங்க. அவர் ஏன் நம்ம ஃபிலிக்ஸ் ஜெரால்டையும் இன்னைக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து திமுகவுக்கு எதிராக ஏன் டிவிக்கு ஆதரவாக பேசுகிறாரு? நீங்களாக பிடிச்சி தள்ளினீங்க. அவர் திமுக ஆதரவாளராக தான் இருந்தார். இருந்தாலும் திமுக அரசினுடைய ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை பொதுவெளியில் பேசிட்டு இருந்தாப்புல. அது போன்ற நபரை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு ஜேர்னலிஸ்ட்னு பார்க்காம அவரை டெல்லியில் கைது பண்ணி அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் அதான் கேட்குறேன். நாட்டில் பல்வேறு குற்றச்சாட்டு கொலை பண்ணிட்டு எவ்வளோ இருக்குது. இது வந்து விமர்சனங்கள் தான், புரியுதுங்களா? அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ரங்கராஜ் பாண்டன் திமுக என்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, திமுக ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு சொன்னால் அவருடைய அப்பாவுடைய இதில் போய் வீட்டில் போய் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்தீங்க. நாகரிகமான விமர்சனமோ அப்படி அவங்க நினைக்கிறாங்களோ? இது தரம் தாழ்ந்த விமர்சனம், அது நாகரிகமான விமர்சனம். என்ன விமர்சனங்கள்? தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்னா நாகரிகமான விமர்சனங்கள் என்ன? நீங்கள் சொல்ல வருது. அதனால ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நான் கைது செய்யலை. நான் என்ன சொல்கிறேன், சில அதிகாரிகள் பண்ணுறாங்க, பண்ணலைன்னு சொல்ல முடியுமா? அந்த அதிகாரிகளை பொது வெளியில் விமர்சனம் பண்ணுறாப்புல, இப்படி தான் பார்க்கணும், புரியுதுங்களா? சரி, இப்போ அந்த அதிகாரிகள் வந்து சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுத்தது அரசுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்தளவுக்கு மெத்தனை போக்கில் வந்து அரசு இருந்ததுன்னு சொன்னால் அது மக்களுக்கான பணி எங்கே செய்யும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது முழுக்க பெரிய தவறுங்க. ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ அங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் பெரும்பாலும் யார் இருப்பான்? ஆஃபீஸர்ஸு, பெரிய ஒரு நல்ல இது ஒரு பணக்காரங்க, அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் இருக்கா இல்லைங்களா? இப்போ அந்த இடத்துல இப்படி ஒரு அட்மாஸ்பியர், ஒரு விதமான ஒரு பதட்டத்தை உருவாக்கி மன உளைச்சலை ஏற்படுத்தணும். வீட்டை விட்டு காலி பண்ணவும் அந்த ஓனர் மேபி வாடகையாக இருந்தால் இப்போ திமுக ஐடின்னு சொன்ன மாதிரி அவர் வாங்கிட்டார், அது பல கோடி கொடுத்து வாங்கிட்டார் அப்படின்றாங்க. நமக்கு தெரியாது வாங்கிட்டாரா அது வாடகையான்றது நமக்கு தெரியாது. ஒரு கால் மேபி வாடகையாக இருந்தால் காலி பண்ண தான் செய்வான். இங்கே கீழ்பாக்கத்துலேருந்து வாடகை தான் இருந்தாங்க, காலி பண்ண தான் செஞ்சான். இல்லை, அது சவுக்கு சங்கரோட நிற்காம தேவையில்லாமல் அங்கே வேலை பார்க்குறவங்க அவங்களே போய் மிரட்டுறது, அவங்களையும் கைது செய்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்குது. அதை தான் சொல்கிறேன், ஏன் அப்படின்ற வன்மம்ன்ற வீடியோ போட வேணாம், அரசு எதிராக எங்களுக்கு எதிராக போட வேணாம், பேச வேணாம். நீங்கள் அப்போ இதுதான் ஜனநாயகமா? அப்போ பாஜக உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்குது நான் கேட்குறேன்?
பாஜக வந்து இந்தியாவினுடைய இறையாண்மை குரல் வலையை வந்து நெரிக்குது அப்படின்னு பாராளுமன்றத்தில் கோன்னு கத்திட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை உடைக்கிறீங்க. கரெக்டாக இல்லையா நான் பேசுறது? இது நான் ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்ல நினைக்கிறேன். மே 17 இயக்கும் திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறாரு. அது எல்லா மைக்கு இருக்குது. இதில் ஒரு சேனல் மட்டும் பாஜக ஆதரவாளர் சேனல் ஜனம்னு சொல்லிட்டுங்கிற சேனல் மட்டும் இதை மட்டும் தூக்கிக்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஸ் மீட்டில் பேச எங்களுக்கு நீ தேவையில்லப்பா நீ தேவையில்லப்பாங்கிறாரு. அது ஒரு பொதுவான ஒரு களம் தான் அது ப்ரெஸ் மீட் சந்திப்புங்கிறது. இவர் பேச போகிறத எடுத்து போட போகிறாங்க. அதை திருச்சும் ஒட்டி போடுறதுங்கிறது வந்து மாற்றி அப்படின்னா நீங்கள் சொல்கிறது திமுகவுக்கு ஒன்றுன்னா மட்டும் இது நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்கு ஒரு பாயிண்டாக சொல்கிறேன். இப்போ அதில் இருக்கிறவங்க திமுக ஆதரவான ஊடகங்கள் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு அது என்ன மாதிரியான பேசுகிறாங்க? இல்லை, அது அவருடைய பார்வை அது தவறு தான். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ப்ரெஸ்ஸுன்னு கூப்பிட்றோம். அதில் பாஜக ஆதரவாளனும் வருவான், ஆர்எஸ்எஸ் ஆதரவாளனும் வருவான், ஆர்எஸ்எஸ் காரனே கூட வருவான். புரியுதுங்களா இல்லையா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அவன் நம்ம பேசக்கூடிய விஷயங்களை எப்படி ஒன்றா திரித்து இணைச்சி அவன் வந்து இஷ்யூ ஆக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியா. இப்போ அது வந்து அவர் தடுத்துருக்காரு. பட் அதையும் கூட அவாய்ட் பண்ணியிருக்கணும். அவர் பாட்டுக்கு வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அதுவும் அவர் தடுத்துருக்காரு. அதுவும் ஒரு விதமான ஒரு நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றது வந்து எப்படின்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களை கொல்லணும், முஸ்லீம்களை அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போன்ற ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகை என்னுடைய பேட்டி எடுக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியாக இருந்தாலும் பட் அது வந்து பொது வெளியில் வந்து ஊடகம்னு சொல்லிட்டு தான் வராங்க, ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்லி வரல. அதே மாதிரி திமுக காரங்க பார்க்கணும்ல, ஒரு ஊடகம் அது பேசுகிறாங்கன்னா சுதந்திரம். நான் அதுக்காக சொல்ல வரேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கே பாருங்கள், சவுக்கு சங்கர் விஷயத்தை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து கொள்ளடிச்சு அந்த வீடு வாங்கினார், அந்த மிரட்டி பாருங்கள் இவங்ககிட்ட 90,000 ரூபா ஜிபேயில் வாங்கி மிரட்டினவன் ஜிபேயில் எப்படி அனுப்புவான் நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு பிடிங்கிட்டாருந்தாங்க, அப்புறம் மிரட்டி ஜிபேயில் வாங்கினாராம். ஒரு கால் ஏதோ காரணத்துக்காக ஜிபேயில் வந்து காசையும் கொடுத்துட்டு இப்படி ஒரு புகாரும் செய்ய, ஏன்னா போலீஸ் ஏதோ ஒன்று திட்டமிடும் இல்லையா? இல்லை, இதே மாதிரி பண்ணுறாங்க. இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் முறையீடு பண்ணி அவரை குண்டாஸில் கூட கைது பண்ணுறாங்க. அது உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகிறாங்க. அங்கே அசிங்கப்பட்டு திமுக வருது. இப்போ மறுபடியும் அதுதான் நடக்க போகுது. அதுவும் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை தான் கோர்ட்டு. ஏன்னா உடனே கோர்ட்டுக்கு போய் எதாவது ஸ்டே வாங்க போகிறாங்கன்றதுக்காக திங்கக்கிழமை தான் கோர்ட்டு. பக்கா திட்டமிடுதல் இருந்திருக்கு. இல்லை வேறு என்ன ரூபன், இது வந்து ஒரு சரியான செயல்பாடான்னு சொன்னால் நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் ஏறதாக நினைச்சிட்டு பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்குது திமுக அரசு. இது திமுகவுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். இது இப்போ சாதாரணமாக பேசுவோம்ல, திமுக எதிர்த்தா கைது பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ எதிர்கட்சி, நானே சொல்கிறேன், இப்போ எதிர்கட்சி இது அரசியலாக பேச தான் செய்வாங்க. அப்போ இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தானே, சொல்லுங்கள். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அநியாயத்தின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன். இந்த செயல் வந்து அநியாயத்தின் உச்சம். இது வந்து அரச பயங்கரவாதமாக தான் பார்க்குறேன். வீடை உடைச்சி பூட்டை உடைச்சி இதெல்லாம் என்னங்க இது? அவர் என்ன பல வருஷமாக தேடப்படும் குற்றவாளி கூட இப்படி பண்ண மாட்டேங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரியே இருக்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் பண்ணிட்டு தெரியாது நியாயமாக பேசுகிறானுங்க பாருங்கள். ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாரு, தட்டி தூக்கிய போலீஸ். என்ன திமுக ஆட்சி இருக்குது, இன்றைக்கி நீங்கள் ஆட்டம் போடுறீங்க, நாளைக்கு ஆட்சி இல்லைன்னா உங்களை இப்படி பண்ணால் அப்போ கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம், எல்லா மயிர் சுதந்திரமும் பேசுவீங்களா இல்லையா? நீங்கள் நான் வச்சுருக்கேன், வரட்டும், அந்த ஒரு காலம் வரும்போது இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். இப்போ நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஓடி ஒளிந்த சவுக்கு சங்கர், தட்டி தூக்கிய போலீஸ். எப்படி தலைப்பு நல்லா இருக்கா? என்ன விதமான இதுன்ற குறைஞ்சபட்சம் இது போன்ற காவல்துறையினுடைய அட்ராசிட்டிகளை கண்டிக்கணும்ன்ற உடுமலைப்பேட்டை கௌசல்யா. நான் என்ன சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், உடுமலைப்பேட்டை கௌசல்யா விஷயத்துக்கு இதே திமுக வந்து அவ்வளோ பொங்கு நீங்கள் மரண தண்டனை கொடுங்க, அதை கொடுக்கணும். இப்போ நேற்று கௌசல்யா அந்த பெண் வந்து இன்டர்வியூ கொடுக்குது பார்த்தீங்கல்ல, உச்சநீதிமன்றத்துக்கு திமுக எனக்கு உத்தரவு கொடுக்கல, திமுக அரசு எங்களுக்கு எதிராக வந்து செயல்படுது. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு முகம். தெரியாத மாதிரி நல்லவங்க மாதிரியே போகிறாங்களா சார்? இதே நம்ம பார்த்து ரசிச்சு தானே இருக்கோம். இதை எதிர்த்துன்னா நம்மளை பிஜேபி பி டீம்னு வாடுங்க. என்னை அப்படி தானே சொல்கிறானுங்க. சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, அக்கா கனிமொழி அவர்கள் என்ன பேச்சு பேசினா தேர்தலில் போன ரவுண்டு விதவை பெண்கள் அதிகமாக இருக்குது அப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்டால் இல்லை சாரி
இல்லை அது அணுகுமுறையை பாருங்களேன். வெக்கமே இல்லாமல் அப்போ அப்படி பேசிட்டு இன்னைக்கு பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்வி கூட இந்த மைக்கை தட்டி விட்டு சிரிச்சுக்கிட்டே கேள்வி கேட்காதீங்க. இதே மாதிரி தானே இருக்கு இவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது. இன்னைக்கு இப்படி தான் இருக்கு. மக்கள் நம்ம வந்து கடைசி வரைக்கும் திமுக என்ற ஒரு கட்சிக்கு 2 முகமுடி இருக்குங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகமுடி, எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு முகமுடி. இந்த வகையில் அதிமுக இவர்கள் தன்மானம், இனமானம், மயிர்மானம், அப்புறம் ஏதோ வாயில் வருது, சும்மா கடங்க அப்படிதான் பேசுறாங்க. இது வந்து திராவிட மண் சுயமரியாதை இயக்கத்திலேருந்து வந்தவங்க நாங்கள் வந்து தன்மானம் இனமானம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கூத்தையும் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண கூத்தையும் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது சார். ஆனால் அந்த ஒரு டிவியில் அந்த குடும்ப பிரச்சனையை பற்றி மேடம் இவன் வக்கனையாக பேசுவோம் மேடம் பண்ணுவாங்க. அதுதான் வக்கனையாக பேசுவாங்க. நிச்சயமாக சார். வரக்கூடிய காலங்கள் தான் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி.